ஓ வணக்கங்களே, இன்னைக்கு நம்ம வந்து டெட்லி டெலிவரிடு ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து டெட்லி டெலிவரி தான். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. ஆமாம் மக்களே, என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான். அதனால தான் நான் இந்த கேம் வந்து போட்டிருக்கேன். அது வேறு புது வீடியோ, இது வேறு புது கேமாக இருக்குது சொல்லிட்டு இந்த கேமுக்கு நான் வந்தேன். ஏங்க கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இது. ஆமாங்க, ரொம்ப 40 ருபீஸுங்க. அதாவது இந்த காசை வச்சு நம்ம எத்தனை ஃப்ளோருக்கு போகணும் தான் இதோடைய கான்செப்டே. நம்ம எல்லாம் எத்தனை ஃப்ளோர் வரையும் போகலாங்க? ஒரு 10 ஃப்ளோர் வரையும் போகலாமா? கோல் அச்சீவ்டு. ஓகே போகலாம். என்னது இது? கோ டீப். ஓ, இதை மட்டும் கிளிக் பண்ணோமா? எலிவேட்டர் லீவ் இதை கிளிக் பண்ண போல். நான் தனியாலாம் தான் வந்திருக்கேன். ஏங்க ஆனால் இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே விளையாடி பாருங்கள். டெட்லி டெலிவரி போட்டு கேட்டு பாருங்கள். ஏய் யாரா அவன்? இல்லைங்க, அது எடுத்துக்கலாம். ஏங்க அது 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 நம்ம அடிக்கணுமாங்க? ஏங்க நம்ம தூரத்துலேருந்து அடிக்கணும். அது என்னடா இது? ஆளே காணும். ஏங்க ஆளே காணாமல் போயிடுச்சுங்க. எங்க தள்ளி நின்றுக்கலாம். என்னது அது? கேஷு போடா. ஆனால் கேஷ் கட்சி தான் எதுவும் பெரிய விஷயந்தான். ஏங்க 83 ருபீஸுங்க. இதெல்லாம் நம்ம லக்கு சொல்லுவாங்க போல். சரி வாங்க. ஏங்க ஏங்க இதை அடித்தா நம்மளுக்கு வந்து ஒன்று கிடைக்கும். வாங்க நம்ம இதை அடிக்கலாம். தூரத்துல இருந்தாங்க அடிக்கணும் அதை. ஆமாங்க, நம்ம கொஞ்சம் தூரத்துல இருந்து அடிக்கணும். என்னங்க இது? அடிக்கவே முடியல, லைஃபை காமிக்கல. இல்லை பாருங்க, இப்போ இப்படி அடித்தா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு 60 ருபீஸ். ஏன்னோ பெரிய விஷயந்தான். என்னங்க எதுவும் ஆச்சுல்ல? சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். எக்கை விட்டு கொடுத்துடலாம். என்னாச்சு? என்ன சொல்கிறாங்க? டு நாட் ரீச் டு பட்டன் ஃப்ளோர். ஏன் இன்னும் நம்ம எதுவும் எடுக்கலையாங்க? ஆமாங்க, இங்கே ஒரு ரூம் இருந்துச்சு, அதை நான் பார்க்கவே இல்லை. ஓ, இது ரூம் இல்லையா? வேறு என்னத்தை எடுக்கணுன்றாங்க? ஏங்க இங்கே எதுவுமே இல்லைங்க. இந்த போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சம் எனிமீஸ் வித் ட்ராப் லூட். இப்போ எக்யூட் பண்ணுமா? ஓ, எனக்கு இந்த கேமோட கான்செப்டே ஃபுல்லாக புரியலங்க. எக்யூட் சக்ஸஸ். எங்கடா வந்திருக்கோம்? ரிட்டர்ன் டு சர்ஃபேஸ். இப்போ நம்மகிட்ட 209. ஆனால் நல்லது தான், இதுவும் நல்லது தான். இதை போட்டிருக்காங்க பாருங்கள். என்னடா இதோ பாருங்கள். கெட் ஃபுட். ஓகே, அவாய்ட் மாஸ்டர்ஸ். அதாவது மாஸ்டர் கிட்ட தள்ளி இருக்கணுமா? எக்யூட் பண்ணணுமா? இப்போ தாங்க இந்த ஃபுல்லாக கான்செப்டே புரியுது. கைஸ், இது முன்னாடியே நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கறது இருந்தால் போய்ட்டு பார்த்துருவாங்க. என்ன வீடியோனா, அந்த ஃப்ளோரஸில் ஒரு சைக்கிளில் நான் சொல்லியிருந்தேன். கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். நான் வந்து 50 லெவல் வரையும் போயிருந்தேன்னா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேங்க? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு ஒன்று சொன்னேன். ஆனால் நீங்கள் அதை யாரும் பண்ணவே இல்லை. இதான் உங்களுக்கு அநியாயமாக இல்லை? இதான் உங்களுக்கு அநியாயமாக இல்லை? சரி, இவங்ககிட்ட என்ன வாங்க முடியும் நம்மளால்? ஃப்ளாஷ் லைட் 50 ரூபாவா? சரி வாங்கிப்போம். இது 100 ரூபா. என்னது? பேண்டேஜ் 100 ரூபாவாங்க. பாக்ஸு 100 ரூபா. சரி, நான் இதை வாங்கிக்கிறேன். இதை வாங்கிக்கலான்னு இருக்கேன். இதான் வேணாம். நான் இப்போ திருப்பி ஒரே ஒரு நம்மகிட்ட பொருள் இருக்குல்ல. எனக்கு ஒன்றும் புரியல. இது நான் எதுக்கு பங்கின்னு எடுத்தேன்? இது என்னது? கீ ஷாப்பு. I want to save inventory. I want to save this. ஓ, இன்வென்ட்ரி சேவ் பண்ணலாம். கைஸ், இது தெரியாமல் இருந்திருக்கேன் பாரு. அவள் தான்
சேல் பண்ணியாச்சு, காசும் வந்தாச்சு. ஆனால் எவ்வளோ வந்திருக்கு தெரியலையே. டேய் ஃப்ளாஷ் லைட் வாங்கிக்கிறேன்டா, ஃப்ளாஷ் லைட் கொடுறா. நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரிலங்க. ஏங்க பேண்டேஜும் வாங்க முடியுது அப்போ நம்மகிட்ட? ஆமாங்க 200ரூபா நான் பார்த்தேன். ஆமாம் நான் 200ரூபா பார்த்தேன். சரி வாங்க நம்ம வந்து திரும்ப போகலாம். அவாட்டிங் 1 கிரியேட். ஆமாங்க நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் போக போகிறோம். டன்னுக்கு நாளாச்சு. சைஸ் ஒரு நிமிஷம் எதுவும் பக் ஆகிருக்கு. பக் இல்லை ஆங்க, அதான் நினச்சேன். கெட் ஃபுட் அவாய்ட் மோஸ்ட், அதெல்லாம் நம்ம தெரியப்படாது. இதே காமிக்காதீங்கடா. அதாவது என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு வந்து இந்த கேம் உருவாக்கியிருக்கான். என்னது வித் ப்ரோ. அவங்க அம்மாலாம் கண்டுக்காதீங்க. அவங்க தான் வந்தாச்சு. நம்மகிட்ட ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. படுக்கூடாதா? ஏங்க கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்குங்க, சூப்பருங்க. கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கு, போட்டுடலாமா? போட முடியாதா? கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு பதிலாக கிஃப்டே அதுக்குள்ளே கோல்டு ரிலீஸ் ஆயிடுச்சா? ஏங்க நம்ம இன்னும் தரக வேண்டியது இருக்குங்க. அதை தரகிறேன். 3 ரூபா 7 ரூபா. இந்த 3 ரூபா 7 ரூபா தான் எனக்கு தான் வேணாம். சும்மா 3 ரூபா 7 ரூபாடு போட்டு கட்டி பேசிட்டுருக்காங்க என்ன. 3 ரூபா 7 ரூபா. இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. என்னடா இது ரூமு? நீயும் இது ஓப்பன் பண்ணிடலாம். ஏங்க நம்ம லக்குங்க போடு. ஏங்க நம்மளுக்கு கோன் என்ன வச்சிருக்கு? நம்ம ஃபஸ்ட்டு இதை போய் வச்சிடலாம். த டீப்பர் யூ கோ ரீச்சர் லுட்டு. அதுக்கு தாண்டா போயிட்டுருக்கேன், அதுக்கு தாண்டா எடுக்க போயிட்டுருக்கேன். ஏங்க 15 ரூபா தானே. வேஸ்ட்டு. ஆமாங்க வேஸ்ட்டுங்க. போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏங்க இது கூட எடுக்க முடியுமா? நினச்சேன். என்ன அது ஏதோ பேய் வந்துருக்குன்றாங்க. இந்த ஸ்டிக்கு எங்கங்க? ஸ்டிக்கு நம்மகிட்ட இல்லையா? இங்கே கூட வாங்கிக்கலாம் போல். இல்லை வேணாம், கீழே போக வேணாம். இன்னும் நம்மகிட்ட நெய் வாங்க வேண்டியது. பண்ணுறேன். என் அம்மா தாங்க பொட்டிட்டோம். என்னடா அது? நைஸ் பக் ஆயிடுச்சுங்க. பக் ஆயிடுச்சு. இதோ பக் இருக்கு. ஆமாங்க பக்கு தான். எங்கே பேர் இருக்குன்னாங்க? எங்கே இருக்கு? இதுக்குள்ளே கூட ஒரு ரூம் இருக்கு. டேய் ஒன்றும் இல்லைடா. டேய் ஏன்டா இப்படி என்னை பயமுறுத்துறீங்க? கைஸ் பாருங்க, இப்படியே ஒன்றும் இல்லை. 107 ரூபா. ஏங்க சீஸ் 107 ரூபாங்க போடு. அப்போ இப்போ 200ரூபாய்க்கு வச்சிருவோம்ல. சூப்பர். அப்போ இப்போ 200ரூபாய்க்கு வச்சிரும். போய் பாருடா போடா. கைஸ் அம்மா தான். நான் வந்து விலைக்கு ஏற்றிட்டு வந்தேன், அதனால தான் இப்படி. அம்மா வந்து என்னை போய் எண்ணத்துக்காக பார்க்க சொன்னாங்க. இதோம்மா போகிறோம்மா. என் அம்மா தான். கைஸ் நம்மகிட்ட கேஷும் இருக்குது. கைஸ் நம்ம எலிவேட்டருக்கு போகணுமா? டைம் ஆயிடுச்சான். அட போவீங்களா டேய். கைஸ் நம்ம போயிடலாம், அதுதான் நம்மளுக்கும் நல்லது. கைஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாஸ் பண்ணதுனால. இப்போ உங்களுக்கு வந்து அப்படி தெரில. டேய் ஓப்பன் ஆகுடா. என்னங்க அதுக்குள்ளே கோல்டு ரீச் காமிச்சிச்சு. கைஸ் அதனால் கொஞ்சம் கலெக்ட் பண்ண போகிறேன். கோல்டு ரீச்சர்ஸும் வேணாம், எனக்கு பால் ரீச்சர்ஸும் வேணாம். ஏங்க 7 ரூபாங்க. 7 ரூபா. சரி ஏதோ கிடச்சிது, அதுவே பெரிய விஷயங்க. ஆமாங்க கிடைச்சதே பெரிய விஷயம். என்னதுடா இது? கைஸ் கோல்டுங்க. ஆமாம் கோல்டு தான். கான் 21 ருபீஸா?
ஏங்க இங்கே எங்கேயும் என்னதுடா? கைஸ் எதுவும் வந்துச்சுல? என்னதுடா? எதுவும் அடிச்சுதுங்க என்ன? வாங்க நம்ம ஸ்டிக் எடுத்துகிட்டே போகலாம். டீப்பர் யூ அதான் போயிட்டுருக்கேன். ஏதோ ஒன்று அடிச்சிச்சிங்க. நீங்கள் ஏதோ பார்த்தீங்களா பர்பிள் கலரில்? இதோ பாருங்க, இதோ பாருங்க, இப்போ கூட ஏதோ ஆச்சுங்க எனக்கு. இப்போ ஏங்க இப்போ சார் நம்ம போயிடலாமா? ஆனால் இன்னும் இடம் இருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ளே என்ன அப்படி இருக்குது? காயினு ரைஸ் எத்தாச்சு. ஆயிலு ரைஸ் எனக்கு ஏதோ சரியாக வரலை. நம்ம எதுக்கும் அப்படியே போயிடலாமான்னு எனக்கு. ஆனால் அவங்க போக விட மாட்டேங்கிறாங்க. கைஸ் என்னங்க இது? ஒன்று வச்சா ஒன்று எடுக்க முடியலாம். கைஸ் டைம் முடிய போகுதுங்க. நம்ம அதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாங்க, அதோ பாருங்கள் மேலே பார்த்தீங்களா? டைம் முடிய போகுது. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதான் வாங்க டக்குன்ட்டு போகலாம். ஏங்க இதுக்குள்ளே என்ன இருக்கா? கைஸ் ₹1 கேஷு, ₹1 கேஷ். வாங்க போயிடலாம். ஃப்ரிட்ஜு வளர்க்குங்க. முடிஞ்சால் அது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க நான் போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண போகிறேன். அது ஐயோ என்னது இது? ரைஸ் நமக்கு இந்த டேஞ்சர் தான் போல். ஏங்க சிக்கனுங்க. இதோ சொன்னல டர்க்கி, இதாங்க டர்க்கி. கைஸ் சொன்னல நான். வாங்குங்க, இதுக்கு மேலே போதும் நம்ம கலெக்ட் பண்ணது. போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா? வேணாங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ் இதே மாதிரி வீட்டு ஜன்னை ஒன்று போட்டிருப்பாரு, இதே மாதிரி ஒரு வீடியோ. ஸோ வாங்க நம்ம டீப்பு குத்துடலாம், நம்மளே குத்துடலாம். காலேஜ் ஓட்டுறதுக்கு கைஸ் சாரி கைஸ், எங்கள் அம்மா தான், அதாவது எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க. அவங்களால இன்னைக்கு படம் வர முடியல. சரி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயாச்சு. இந்த லெவலில் என்னடா அப்படி இருக்க போகுது? கைஸ் வெறும் ஒரே கைஸ் நம்மகிட்ட இப்போ நிறைய கைஸ் இருங்க, பேட் எடுத்துகிட்டே போகலாம். ஏன்னா இந்த இடம் டேஞ்சர். நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க. சம்டைம்ஸ் இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் இந்த இடம். அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். டைம் முட்டுறவங்க தேடலாம் நம்ம. ₹8 ஏங்க இந்த ₹8 வச்சு நான் என்னங்க செய்ய போகிறேன்? ஏங்க 1000 ஏங்க ஐயோ என்னது இது? கைஸ் நம்ம கொஞ்சம் ஓடிடலாம். அதாவது இது வச்சு டேஞ்சர் போலங்க. ஆமாங்க லைஃப் குறையுதுங்க. கைஸ் இது வர ரொம்ப காசு வச்சிடலாம், டக்குன்னு போடு. ஓடியோ ஏங்க பாருங்க எவ்வளோ காசுடு. கைஸ் செம்ம காசுங்க நம்மளுக்கு வச்சிருக்கு. இப்போ அதாவது அது எடுக்குது கொஞ்சம் நம்ம டேஞ்சர். கைஸ் இதே கொஞ்சம் தந்துக்கலாம். இது எவ்வளோ? ₹71. இல்லை அதுக்கு அதுவே பரவாயில்ல போலடா. அதுக்கு தாங்க நல்ல வேலை இந்த ஓடுற ஆப்ஷன் வச்சுருக்காங்கல்ல, அதனால நம்ம தப்பிச்சிருக்கோம். ஓடுற ஆப்ஷன் வச்சுருக்கிறதுனால நம்ம தப்பிக்கிறோங்க. அது என்ன உண்மை தான். இந்த பாருங்க நம்ம கைஸ் ஓடுங்க. கைஸ் நம்ம எதுக்கு இங்கே உள்ளே இருக்கலாம், அதாவது உள்ளே வர முடியாது. இப்போ கைஸ் இப்போ நம்ம ஷீல்டில் இருக்கோம். எஸ் கிட்ட போகக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம மாஸ்டர்ஸ் அடிக்க வேணாம். கைஸ் ஒரு நிமிஷம், நான் மில்க்கு மட்டும் குச்சிக்கிறேன். அது நம்ம தூரமாக இருக்கிறதுனால தாங்க அடிக்கணும். பாருங்க எங்க அந்த டர்க்கி. ஏங்க ஓடுங்க, இது டக்குன்னு ஓடிடலாம். கைஸ் நம்மகிட்ட லைஃப் இல்லை. என்ன ஃபுட் இருக்கா? ஏங்க ஃபுட்டை நீங்கள் என்ன எடுக்க முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு. ஏங்க பேசாமல் நம்ம போய் எலிவேட்டரே க்ளோஸ் ஆக போகுது. நான் கோ டிப் குத்து. ஆமாம்ல இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நானே கொடுக்க போகிறேங்க. இந்த கொடுத்துட்டேன். நல்ல வேலை நான் லைட் வாங்கி வச்சுருக்கேங்க.
சாரிங்க, நான் வந்து மில்க் வச்சனால உங்களுக்கு வந்து நான் பேசலை. எனக்கு எதுவும் இந்த இடம் சேஃபு தோணல. என்னங்கம்மா? இருமா. நானும் ப்ரோ பிளேயர் இந்த கேம் நான் எழுப்பிக்கங்க. நானும் இப்போ பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். ரொம்பதான் இல்லை, கொஞ்சோண்டு லைட் எம்ம. அப்பா மீடியமுங்க. நான் வில்லங்க போனேன். இங்கே ஏதோ இருக்குங்க. ஏங்க என்னங்க இடம் இது? லைட் வச்சுக்கலாம். லைட்டு யூஸே ஆகல. கைஸ் லைட்டு என்னாச்சு தெரிலங்க. கைஸ் ஏதோ நம்ம வந்து திருப்பி நம்மளுடைய இடத்துக்கே போயிடலாமா? ஏங்க இந்த 3 மினிட்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளால ஏங்க 2000 கலெக்ட் பண்ணிட்டோங்க. சூப்பர் போடு தூக்கிட. ஏங்க இங்கே நிறைய லூட் இருக்கு நம்மளுக்கு. கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மில்க் எடுத்துக்கலாம். இந்த பாடி எடுத்துப்போம். கைஸ் நம்மகிட்ட ஃப்ளாஷ் லைட்டு விட்டுட்டோங்க. நம்ம கீழே விட்டு கைஸ் அப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம ஃப்ளாஷ் இதில் வந்து நம்ம கீழே போட்டுடலாமா? ஆமாங்க, நம்ம இப்போ கீழே தான் போட்டுருப்போம். ஆமாங்க, நம்ம இப்போ ஃப்ளாஷ் லைட்டை கீழே தான் போட்டிருக்கேன். கைஸ் இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். கைஸ் ஓடுறா ஜூட்டு வந்ததா? கைஸ் நம்ம ஸ்டிக் எடுத்துட்டு போகலாம். கைஸ் நம்ம ஓடிடலாங்க. ஏங்க அவங்களுக்கு வேற வலிக்கல போல. அந்த கோழிக்கு வேற வலிக்கல. இது வேற எனர்ஜி இருக்குங்க. எங்க உள்ள போடா கைஸ். இது நம்ம டேஞ்சர் பசங்க போயிடலாமா? நம்ம வெளியே எங்கன்னா போயிடலாமா? கைஸ் அவதான் செத்து போயிடுச்சு. அதான் செத்து போயிடுச்சுங்க. என்னம்மா இதோமா நான் மெச்சிட்டு தானேங்க. கைஸ் அம்மா வந்து கால் வலிக்குது போல, அதனால் நான் மெச்சு விட்ட சொல்கிறாங்க. எப்படியோ அந்த கோழி அழிச்சாச்சுப்பா, இது மாதிரி பிரச்சனை இல்லை. கைஸ் இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. நான் இதை ஓப்பன் எத்தனைடா கைஸ் இங்கே பாருங்களேன், ப்ளூ கலரு. டே இந்த கோழி அடிச்சு எங்களை போட்டு எங்களை வந்து கைஸ் நம்ம வந்து போயிடலாங்க. இந்த இடம் லூட் இருந்தாலும் டேஞ்சர் தான். அதனால பக்கம் இருக்காதுடா. இவங்க அம்மா இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதில்ல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கைஸ் இங்க வர பேசிங்கன்னே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கும் தெரியும். ஏன்னா இவங்க பேசி உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுல்ல கைஸ். இனிமேல் போர் அடிக்காதுண்ணா. இவங்க போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். கைஸ் இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் அதனால ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு போகிறேன். கைஸ் இது இடத்த நான் இங்கே பார்த்துருக்கேனே. எங்க அட நம்ம மைன்கிராஃப்டில் வருது. மைன்கிராஃப்டில் எப்படி தானே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம கொஞ்சம் ஓடிடலாமா? செம்ம. இப்போ நம்ம எதுக்குள்ள கைஸ் ஓடுங்க. ஏங்க என்னங்க எலியாக இருக்கு மாஸ்டர்ஸ். எலி இருக்குங்க. ஆமாங்க. ஏடா ஏமா சரிம்மா நான் பார்த்துட்டேன். கைஸ் எலி பக் ஆயிடுச்சு போல. இது மூலிமா நம்ம சாப்பிட்டு கைஸ் 2 எலிங்க. ஏங்க ஒரே ஒரு லூட்டு தாங்க எடுத்தேன் நான். கைஸ் நான் திருப்பி கீழே போகிறேன். ஆமாங்க, அதாவது எலி இருக்க இடத்துல தான் நம்ம இருக்கவே கூடாது. கைஸ் இந்த அம்மா பண்ணுற தப்பு மன்னிச்சிடுங்க.
கைஸ் எங்கள் அம்மா சொன்னுட்டு இருக்காங்க. கைஸ் நான் இப்போ வெளியே போக போகிறேன். ஃபஸ்ட் இப்போ சர்வீஸ் ஏங்க நான் 6வது வரையும் போயிட்டேன். இதான் நம்ம 6, 7, 8, 9, 10 வரை. இன்னும் 7, 8, 9, 10 இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஏன் இங்கே ட்ராப் ஏன் இதே என்னம்மா ஏங்க நம்ம கொஞ்சம் டக்குன்னு எடுக்கணுங்க லூட்டு. எங்கே லூட் இருக்கா டக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா இங்கே கொஞ்சம் சேஃப் இல்லை. ஏங்கட்டும் டக்குன்னு போய் பார்க்கணும். டக்குன்னு லூட் இருக்கா 15% இருக்குது. எங்க பாம்புங்க லூட் இருக்கா? ஏன் எதுனா வந்துருச்சுன்னா என்னங்க செய்யுது? என்னங்க அது யூஸ்டு டெலிபோர்ட்டர். நம்மளுக்கு டெலிபோர்ட்டர் ஏதோ கச்சிருக்கு. இவ்வளோ உந்துடக்கூடாதுங்க கைஸ். இது நம்ம இது சேஃப்டி தான் நினைக்கிறேன். இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் கைஸ். நம்ம டெலிபோர்ட் பண்ண முடியும் இதை வச்சு நினைக்கிறேன். ஆமாங்கங்க டெலிபோர்ட் பண்ண முடியும் கைஸ். அப்போ இதை நம்ம கீழே போட்டுடலாம். சரி வாங்க நம்ம டெலிபோர்ட் எப்படி பண்ண முடியுது பார்ப்போமா. எங்கே பண்ணிருக்கு? டேய் என்னடா கைஸ் சும்மா தாங்க இது. ஆமாங்க போருங்க. மற்றபடி இதான் சும்மா சொல்கிறாங்க இதான். ஆமாங்க உண்மையான டெலிபோர்ட்டு இல்லை. அதனாலே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இதோ பாருங்க ஜெல்லி மீன்ஸ் கை ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பாம்பு பிளாஸ்ட் பண்ண முடியும் போலங்க. ஏங்க நம்ம அதை வச்சுக்கலாம். ஏன்னா டர்க்கி என்ன வரும்ல கண்டிப்பாக வருங்க. நம்ம இதை வச்சுக்கலாம். பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டானது தான் இதுதான். நான் அது கீழே போட்டேன். ஆக்சுவலி அது கிரனேடு கைஸ். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் கைஸ். இங்கே ஒரு ரூம் இருக்குது. கைஸ் நான் எவ்வளோ பெருசு தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் தெரியுமாங்க. எனக்கு இப்போ எவ்வளோ லைஃப்ஸ் கூட தெரில. ஆமாங்க எனக்கு இப்போ எவ்வளோ லைஃப்ஸ் கூட தெரில கைஸ். அங்கே ஒரு ரூம் இருக்குது வாங்க அதுக்குள்ளே போகலாமா? ஆமாங்க அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை போயிட்டு போட்டு வந்துடலாம் கைஸ். அது தண்ணம் தாங்க. நம்மளுக்கு அந்த கோல்டு தான் வேணாங்க நம்மளுக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஏன்டா பண்ணுறது? யார்ரா அவன்? அவன் எவனும் இருக்கான். வெளியே போ ட்ரெஸ் மாற்றின்னு வர அம்மா போ வெளியே எவனும் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த சைடாக போகணும்? இப்படி தான் போகணுமா? அந்த சைடு போவேண்ணா கைஸ். இன்னும் டைம் இருக்கு கைஸ். 36 தாங்க இருக்குது. அதுன்னு வாங்க மற்ற இடத்துலலாம் போய் 30 வந்துடலாம் கைஸ். நம்ம எலிவேட்டர் க்ளோஸ் ஆக போடுற. டேய் என்னடா அது? எஸ் நான் வேணாங்க. நம்ம போயிடலாம். ஏன்னா இனிமேல் எலிவேட்டர் க்ளோஸ் ஆக சொன்னாலே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குங்க. சரி நெக்ஸ்ட்டு எத்தனாவது ஃப்ளோர் போகிறோம்? போனட்டு 6வது. இப்போ 7வது ஃப்ளோரு. இன்னும் 3 ஃப்ளோர் இருக்குது. அதில் மட்டும் நான் அவுட் ஆகணும் இருக்கும். நல்ல வேலை என்கிட்ட ஒரு பேண்டேஜ் இருக்குது. நல்ல பிரச்சனை இல்லை. இது என்ன அங்கே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? இப்படி பண்ணிடுவோமா? ஏங்க சூப்பருங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் கியூட். வேணாம். ரீஃப்ரெஷ். இது கேமுங்க. ஏதோ கேமிங் ஏரியா. வேஸ்ட்டு தான் வேணும். பேண்டேஜுங்க. பை பண்ணுறதுக்காக போட்டுருவாங்க போல். என்னடா மூவ் பண்ண முடியல. நான் கூட மூவ் பண்ண முடியலன்ட்டு பயந்துட்டேன். இந்த இடத்துல எதுவும் வராது. சும்மா வாங்கிறதுக்காக ரிடியூஸ்டிங்க. ஏங்க நான் இங்கே எதுவும் வாங்க போதில்ல. அது ஹால் கிளாஸ். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த இடம்.
ஆமாங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடம் வேஸ்ட்டு. தேவையில்லாம வந்துட்டேன். ஆமாங்க, குயிக்லி எலிவேட்டர். ஏன்னா நானே வந்துட்டேன். ப்ரிப்பேரிங் டெசன்ட் அலாட் ரிமைன் இன்சைட் த எலிவேட்டர். என்னது அலாட்டு ரிமைன் இன்சைட் த எலிவேட்டரா? டே என்ன சொல்கிறீங்க? இங்கேயே பாருங்கள், நம்மகிட்ட நிறையவே இருக்குது. கைஸ் நான் பேசாமல் இப்போ 8வது ஃப்ளோர் தான் இப்போ நான் போகிறேன். ஆமாம் 8வது தான். இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குங்க. ஏன்னா நான் கைஸ் இந்த இடம் நல்லா இருக்குல்ல? ஆமாம், இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்க. ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் போகணும் போல் இது எல்லாத்துக்குமே. ஏங்க என்னங்க இது இப்படி இருக்கு இடம்? ஏங்க எனக்கு எதுவும் இந்த இடம் சேஃப்ட்டு படலை. எதுக்கும் தேடலாம். ரொம்ப முக்கியமான பொருளாக கச்சிட போகுது. தோங்க. அப்போ இது பெருசு போல். கைஸ் பேனேஜ் யூஸ் பண்ணிடலாமா? பேனேஜ் யூஸ் பண்ணலாமா? இதுதான் யோசிக்கிறேன். 8 ரூபாய் கேஷ். கைஸ் என்னடா இது பார்த்துட்டு போயிடலாம். இதான் இருக்குது கைஸ். என்ன பவர்ஃபுல்லாக மட்டும் கட்சி தான் போகணும். 27 வேணாம் கைஸ். இங்கே எதுவுமே அவ்வளோ பெருசாக இல்லைங்க. ஆமாங்க, இங்கே எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. அதுவும் இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து எதுனா எலிவேட்டர் க்ளோஸ் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ நம்மளால முடியாது. அதனால் நான் வந்து போயிட போகிறேன் இந்த இடத்த விட்டு. ஒரு பொருள் எடுத்துட்டோம்ல, இங்கே வாயேன். நம்ம நிறைய கச்சிருக்கு. என்னது இது 43? பரவாயில்ல, ஏதோ நல்லதாக கச்சிருக்கு. ஆமாம், இப்போ நான் எப்படி மேலே போகுது? இங்கே எங்கேயும் வழி பார்த்துனே. இந்த வழி, இங்கே ஒரு வழி இருக்குது. இது யூஸ் ஆகுமா? என்ன போக மாட்டேங்குது. அதனால நம்ம தான் போனோம் போல். கைஸ் எப்படிங்க போனோம்? ஏங்க சுற்றுங்க, அவ்வளோதான் சுற்றிக்கிட்டு போகணுமா? டேய் என்னடா டேய், சுத்த வச்சுட்டீங்க. அப்படியே போகிற வழி என்ன கட்சின்னா எடுத்துகிட்டு போகலாம். கைஸ் இந்த இடம் ஏதோ பிளாஸ்ட் ஏதோ ஆயிருக்குங்க, அது மட்டும் கன்ஃபார்மு. நான் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லாக மட்டும் தான் எடுக்கிறேன் தெரியுமா? அதுதான் எனக்கும் நல்லது. வச்சாச்சு கைஸ். இப்போவே நம்ம 200 கைஸ். நான் வந்து போகிறேன். என்னடா கைஸ் பக் ஆயிடுச்சுங்க. பக்காவல எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட் எலிவேட்டர் லீவின் டைம் முடிஞ்சிச்சு. டக்குன்னு கீழே போடா கைஸ். இந்த 9வது போயாச்சு. இதை மட்டும் நான் எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக இது முடிச்சுட்டு கடைசி லெவல் முடிச்சிட்டோன்னா நான் வந்து இந்த கேம் விட்டு போப்பேன். என்னடா லைட் யூஸ் பண்ணோம் கைஸ். என்னங்க இது ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். எனக்கு எதுவும் பயமாகவே இருக்குது. என்னங்க எல்லாமே ரெட் கலரில் காமிக்குது கைஸ். நான் கேஷ் எடுத்துக்கு போகிறேன், அதுக்குள்ளே போகிறதில்ல கைஸ். எனக்கு எதுவும் பயமாகவே இருக்குங்க. என்னன்னு தெரியல, நான் பயப்பட மாட்டேன். அதாவது என்னடா 28 ரூபா இதை வச்சு என்னத்தை செய்கிறது நான்? என்னங்க உள்ளே இப்போ தான் இருட்டாக இருக்குது கைஸ். நம்ம இதுக்கு இது எடுத்துகிட்டு போகலாமா? ஆமாங்க, இது எடுத்துகிட்டே போயிடலாம். ஏதோ அதுதான் நான் பார்த்தேன். தூரம் சேர்ந்து பாருங்களேன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாதுல்ல. இது கச்சிருக்கே, இது போதும்பா. கைஸ் ரொம்ப சுடணுன்னு இருக்கு. கைஸ் இதை மட்டும் நான் கைஸ் என்னங்க லைட்டே யூஸ் ஆக மாட்டேங்குது.
லைட்டே ஆன் ஆக மாட்டேங்குதுங்க. காசு கொடுத்து வாங்குறது தண்டம். ஏய் இப்போ தான் நான் கண்ணு பார்த்தேங்க. ஏங்க வாங்க போயிடலாம். ஆமாங்க, நான் இப்போ கண்ணு பார்த்தேன். எக்யூட் பண்ணக்கூடாது. கலெக்ட் மோர் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ரைஸ் எனக்கு ஏதோ சேஃபாக பழகுது. அதனால் கைஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னங்க இது போக மாட்டேங்குது. டேய் போடா. வாங்க நான் திருப்பி ஓப்பன் தான் பண்ணணும் போல். இதோ பாருங்க, இதுதாங்க நான் பயந்துட்டு இருந்தேன். இதுதாங்க நான் பயந்துட்டு இருந்தேன். பேசாமல் நம்ம சொன்னால் வெயிட் பண்ணிடலாமா? அப்போ நம்மளுக்கு தான் போர் அடிக்கும். அதனால நான் அடிக்க போகிறேங்க தூரத்துலேருந்து. அதானே அடிச்சிட்ருக்கேன். தோங்க இதாங்க நான் நினச்சேன். கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வர்றது தான் கடைசி. இதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ப்ரோ பிளேயர்னு நீங்கள் வந்து கமெண்ட்டு சொல்லணும், ஓகேவா? ஏன்னா நான் ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஏங்க 10th அவ்வளோ போக மாட்டேங்குதுங்க. வெறும் 9th வரையும் தான் போகுது. அதாவது இது வெறும் 9th வரையும் தாங்க போகுது. அது தாண்டது போல. அப்போ இதுதான் கடைசி கைஸ். அதனால நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். ஏன்னா வெறும் 9th வரை தான் போகுது. 10th தான் போகவே மாட்டேங்குது. அதனால இது கணக்கு கிடையாது, ஓகேவா? ஆனால் நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன், ஓகேவா? அதனால நான் இப்போ என்னால் 10th வரையும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நான் வந்து 9th வரையும் பண்ணி முடிச்சுட்டேன். ஆமாம் ஓகே, ஓகேவா? மறக்காம நான் வந்து ப்ரோ பிளேயரு என்னை வந்து போட்டுருங்க, ஓகேவா? நான் ப்ரோ பிளேயரு சொல்லிட்டேன். த ப்ரோ பிளேயர் வீட்டு சேனல் சேனிங் எம்மி லவ்லி பர்சனல் ப்ரோ பிளேயர் சொல்லிவிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் லைக் கொடுக்கணும், ஓகேவா? பை பாய், ஐ லவ் யூ ஆல்.